أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பார்த்து இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக கூறினார்கள். பல்வேறு சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு கூறியவர்கள் என்பதாக. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பார்த்து ஒரே மூச்சிலே கூறினார்கள், இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அபு உபைதா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பார்த்து இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக ஒரே மூச்சிலே கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் அதிலிருந்து ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். யார் அந்த சஹாபி? இந்த சமுதாயத்தினுடைய, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 3வது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான முறையிலே உறவு முறைக்காரராக இருந்தவர்கள். துன்னூரைன் என்பதாக அழைக்கப்பட்ட சஹாபிதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? அவர்களுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் என்னென்ன சம்பந்தம்? அவர்கள் என்னென்னலாம் தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பதனை இந்த ரமலான் மாதத்திலே நாம் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 3 முறைகளிலே உறவு முறைகள் இருந்தது. முதல் விஷயம், துன்னூரைன், 2 ஒளிகளை உடையவர் என்பதாக அழைக்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை திருமணம் முடித்திருந்தார்கள் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தலைமுறையும் இவர்களுடைய தலைமுறையும் வம்சாவளியும் 5 தலைமுறைகளுக்கு முன்னால் இணைகின்றது. அப்து மனாஃப் என்கின்ற ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து இவர்களுடைய குடும்பங்கள் பிரிய ஆரம்பிக்கின்றது. 5 தலைமுறைகளுக்கு முன்னால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பமும் ஒன்றிணைகின்றது. 2 உறவு முறைகளை நாம் கூறிவிட்டோம். 3வது உறவு முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா இருக்கின்றாரே, அவருடைய சகோதரி பைலா என்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி ஒருத்தங்க இருந்தாங்க, பைலா என்கின்றார்கள். அவர்களுடைய மகளுடைய மகன் தான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம எல்லாம் பார்க்கலாம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 முறைகளிலே இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு உறவுக்காரர்களாக உறவு முறைகளில் இணைகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் என்பதனை பார்க்கவிருக்கின்றோம். அவர்கள் யார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டிலே அம்பானி என்பதாக கூறுகின்றோம், அதானி என்பதாக கூறுகின்றோம், டாடா என்பதாக கூறுகின்றோம். பல்வேறு நிறுவனங்களை வைத்து கோடீஸ்வரர்களை பற்றி நாம் பேசுகின்றோமே, அவர்களெல்லாம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருளாதாரத்திற்கும் குணாதிசயங்களுக்கும் அவர்களுடைய கால் தூசிக்கு கூட இவர்கள் எல்லாம் ஆக மாட்டார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய வியாபாரியாக, மிகப்பெரிய கோடீஸ்வரராக அன்றைக்கு மக்காவிலே இருந்தவர்கள் தான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்பமாக யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? மிக எளிமையானவர்களும் மிக ஏழ்மைப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்திலே இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கின்றார்கள். இணைத்தால் அவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும், எப்படியெல்லாம் கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதையெல்லாம் தயார்படுத்தி கொண்டுதான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். நாம் எல்லாம் வரலாறுகளை படித்திருப்போம். பல்வேறு அடிமைகள், பல்வேறு ஏழைகள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் அதிகமான வேதனைகளும் அதிகமான சோதனைகளுக்கும் உட்பட்டார்கள், ஆட்கொள்ளப்பட்டார்கள். காரணம் அவர்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தார்கள், காரணம் அவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி என்றால் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அடி விழாது என்பதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதை விட மிகப்பெரிய அடிகள் அவர்களுக்கு விழுந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தார்கள். என்னதான் கோடீஸ்வரராக இருந்தாலும், என்னதான் பணக்காரராக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அதிகமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எப்படி தெரியுமா இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்கள்? நாம் எல்லாம் அதிகமான வரலாறுகளை படித்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக எல்லாம் நாம் வரலாறுகளை படித்திருப்போம். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஏற்றார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளால் ஏற்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல அப்படியே அவங்கள விட்டுட்டு போயிட முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்களே, இந்த அஷரத்துல் முபஷரா 10 சஹாபாக்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் 5 சஹாபாக்கள் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். எப்படி தெரியுமா? அவர்கள் எல்லாம் நண்பர்களாக, தோழர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் இருந்தார்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதாக கூறுவார்களே, அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் இணைந்தார்கள். சாதாரண நபி தோழர்களாக அவர்கள் செல்லவில்லை, அஷரத்துல் முபஷராவில் இடம் பிடித்தார்கள். அப்படிப்பட்ட நட்புகளையும் அப்படிப்பட்ட நண்பர்களையும் நாம் உருவாக்க வேண்டும், உருவாகவும் வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிதான் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றால் அவர்களுக்கு அதிகமான துன்பங்களும் அதிகமான துயரங்களும் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன காரணத்தினால் அவர்களுடைய 2 மகள்கள் கைமை பெண்களாக விவாகரத்து செய்து அவர்களுடைய வீட்டிலே இருந்தக்கூடிய காலம். அந்த நேரத்தில் தான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அதிகமான துயரங்களும் அதிகமான துன்பங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலாக இந்த மக்காவில் வாழ முடியாது, இந்த மக்காவினுடைய குறைஷிகள் நம்மை அதிகமாக சோதனை செய்கின்றார்கள், அதிகமாக வேதனை செய்கின்றார்கள், இவர்களோடு நாம் இனிமேல் வாழ முடியாது, நாம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்வோம் என்பதாக மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு தன்னுடைய மனைவியுடன், யார் தன்னுடைய மனைவி? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இணைந்தவர்களாக அபிசீனியாவிற்கு செல்கின்றார்கள். அபிசீனியாவிற்கு சென்றால் அங்கு அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கின்றது. வாழ்க்கை கிடைத்து
அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே ஒரு செய்தியும் கிடைக்குகின்றது. என்ன செய்தி? உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பல்வேறு சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முழு மக்கா மாநகரமே இஸ்லாமியமயமாக மாறிவிட்டது, இனிமேல் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை என்பதாக ஒரு பொய்யான செய்தி கிடைக்குகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அவர்களும் எங்கே செல்கின்றார்கள்? அபிசீனியாவிலிருந்து மக்காவிற்கு அவர்கள் ஆசையுடன் வருகின்றார்கள். வந்து பார்த்தால் இதற்கு முன்னால் இருந்ததை விட மக்காவில் அதிகமான துன்பங்களும் அதிகமான துயரங்களும் ஆட்கொள்ளப்படுகின்றது. என்னடா இது, நம்ம இவ்வளவு காலமா இப்படி இருந்தோம், இப்பொழுதுதான் நமக்கு சிறந்த வாழ்க்கை கிடைத்தது, அதற்கு பிறகு நமக்கு மக்காவில் நல்ல வாழ்க்கை இருக்குகின்றது என்பதாக கூறினார்களே, நாம் வந்து பார்த்தால் இப்படி இருக்குகின்றது என்பதாக கருதிவிட்டு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் மீண்டும் எங்கே செல்கின்றார்கள்? அபிசீனியாவுக்கே வந்துடுறாங்க. அபிசீனியாவிற்கு வந்தால் சில காலங்களிலே அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குகின்றான். நபியே, நீங்களும் உங்களுடைய தோழர்களும் எங்கே செல்லுங்கள்? மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்பதாக. உடனே சஹாபாக்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். அதே போன்று அங்கு அபிசீனியாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவிற்கு புலம்பெயர ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் எங்கே வருகின்றார்கள்? மதீனாவிற்கு வருகின்றார்கள். மதீனாவிலே நிம்மதியான வாழ்க்கை, மீண்டும் அவர்களுடைய தொழில்களையும் அவர்களுடைய வியாபாரத்தையும் ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் பத்ருடைய நேரம், பத்ருடைய போர்க்களம். பத்ருக்காக பல்வேறு சஹாபாக்கள் கிளம்புகின்றார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் தயாராகின்றார்கள். பத்ருடைய போருக்கு தயாராகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். உஸ்மானே, நீங்கள் போருக்கு வர வேண்டாம். உஸ்மானே, நீங்கள் போருக்கு வர வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனைவி யார்? ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் தான் ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள். என்னுடைய மகளும் உங்களுடைய மனைவியுமாகிய ருக்கையா மிகவும் உடம்பு சரியில்லாத நிலையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து கொள்வதற்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், நீங்கள் பத்ருக்கு வர வேண்டாம், நீங்கள் என்னுடைய மகளை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக விட்டு செல்கின்றார்கள். பத்ருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு சஹாபாக்களும் போருக்காக செல்கின்றார்கள். பத்ரிலே வெற்றி கொள்ளப்படுகின்றது. பத்ரு வெற்றி கொள்ளப்பட்டு மிக சந்தோஷமான தருணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலையான ஒரு செய்தி கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக. இந்த செய்தி கிடைத்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக தொலை வைக்கின்றார்கள். அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு அடக்கம் செய்யப்படுகின்றது. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்துகின்றார்கள். சமாதானப்படுத்தியும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இரண்டு காரணத்திற்காக. முதல் காரணம் என்ன? அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் என்கின்ற பட்டம் இனிமேல் போய்விட்டது என்பதாக அழுது கொண்டே இருக்குகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்தியும் அழுது கொண்டே இருக்குகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலாக, உஸ்மானே, உங்களுக்கு என்னுடைய மகள் உம்மு குல்சூமை உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்குகின்றேன் என்பதாக திருமணத்தை முடித்து வைக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலிருந்து பல்வேறு சட்டங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரிகளை ஒரே நேரத்திலே திருமணம் முடிப்பது நமக்கு ஹராம். ஆனால் அதே போன்று ஒருவருக்கு பின் ஒருவரை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்கிற சட்டத்தை நம்முடைய இமாம்களும் நம்முடைய ஆலிம்களும் இதன் மூலியமாக அதிகமான சட்டங்களை எடுத்துக்கொள்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமான திருமணங்கள் ஆகியிருந்தது. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 16 குழந்தைகள் இருந்தது என்பதாக வரலாறுகளிலே இடம்பெறுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம்.
அவர்கள் எந்த அளவிற்கு தாராளமுடையவர்களாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு அவர்களுடைய சிந்தனை இருந்தது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பத்ர் போருக்கு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் பத்ரில் கலக்காவிட்டாலும் பத்ரில் கலந்ததை போன்று ஆவார் என்பதாக கூறினார்கள். இதே போன்று 3 சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்பாக அதிகமான வியாபாரங்களை செய்கின்றார்கள், அதிகமான விஷயங்களில் ஈடுபடுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இல்லா பத்ர் போரை தவிர அனைத்து போர்களிலும் யார் கலந்து கொண்டார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். இல்லா பத்ர் போரை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இவர்களுடைய வரலாறிலிருந்து பல்வேறு சம்பவங்களை எடுத்து பேசலாம். எந்த அளவிற்கு என்றால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்குகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஆடைகள் லேசாக விலகி இருக்கின்றது, அவர்களுடைய கால்கள் தெரியும் அளவிற்கு விலகி இருக்கின்றது. அந்த நேரம் பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து கதவுகளை தட்டுகின்றார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், அனுமதி கேட்கின்றார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்பட்டால் அவர்களும் அவர்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவுகளை தட்டுகின்றார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை சரி செய்கின்றார்கள். சரி செய்துவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அவர்களும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு செல்கின்றார்கள். சென்ற பிறகு அங்கிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இதற்கு முன்னால் ஆரம்பமாக என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அப்பொழுது நீங்கள் எந்த விஷயமும் செய்யவில்லை, நார்மலா எப்படி இருக்கீங்களோ அதே போன்று இருந்தீர்கள். அதே போன்று இரண்டாவதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அப்பொழுதும் நீங்கள் எதுவும் செய்யவில்லை, அமைதியாக எப்படி எந்த நிலையிலே இருந்தீர்களோ அதே போன்று இருந்தீர்கள். ஆனால் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது மாத்திரம் எதற்காக நீங்கள் உங்களுடைய ஆடைகளை சரி செய்தீர்கள் என்பதாக கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உஸ்மான் யார் தெரியுமா? அவர்கள் வெட்கப்படுவார்கள், அதிகமாக வெட்க குணமுடைய ஒரு மனிதர். அவர்கள் வெட்கப்படக்கூடிய விஷயத்தை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகின்றார்கள். ஆதலால் நான் என்னுடைய ஆடைகளை சரி செய்தேன். ஏதாவது அவருக்கு கேட்பதற்காக வந்திருப்பார், நான் இந்த நிலையிலே இருப்பதை பார்த்து கொண்டு அதை கேட்காமல் விட்டு விடுவார். ஆகையினால் என்னுடைய ஆடையை சரி செய்தேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு வெட்க குணம் உடையவர்களாக இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெட்கப்படுவதை பார்த்து வானவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு குணம் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, மனித சமுதாயத்திற்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வெட்கம் என்பதை இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹயாஉ குல்லுஹு ஹைர். வெட்கம் என்பது அது முழுவதுமே நன்மையாக இருக்கின்றது என்பதாக கூறினார்கள். அதிகமாக வெட்கப்படக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று மற்றொரு விஷயம், தபூக் போரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மிக இக்கட்டான ஒரு போர், பொருளாதாரத்தில் நொய்வடைந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அதிகமான சஹாபாக்கள் போருக்கு வராமல் இருந்தார்கள். அதே போன்று பல்வேறு பொருளாதார நெருக்கடி உள்ள ஒரு போர். அந்த போரிலே என்ன செய்வதென்று தெரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், உங்களிடம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கொண்டு வருகின்றார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்டது, அபூபக்கரே, நீங்கள் எதை வீட்டில் வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து விட்டேன் என்பதாக கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சரிபாதி பொருட்களை கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த போருக்காக அதிகமான செலவிடுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக கூறுகின்றார்கள். உடனடியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடையிலே அதிகமான நாணயங்கள், தங்க நாணயங்களை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே கொட்டுகின்றார்கள். அது அந்த அந்த வீட்டினுடைய அந்த இடத்தில் அப்படியே சிதறி கிடக்குகின்றது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன தெரியுமா கூறினார்கள்? இதற்கு பிறகு இந்த உஸ்மான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம்! இதற்கு பிறகு இந்த உஸ்மான் என்னை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக கூறினார்கள் என்றால் எந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்கின்றார்கள், இந்த போருக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? யார் இந்த பொருளாதாரங்களை எல்லாம் கொடுக்க போகின்றார்கள்? கொடுப்பவருக்கு சொர்க்கம் என்பதாக கூறுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 ஒட்டகத்தை தருகின்றார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை கூறுகின்றார்கள், இந்த போருக்கு கொடுப்பவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக 200 கொடுக்குகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அந்த போரிற்காக 950 ஒட்டகங்களையும் 50 குதிரைகளையும் கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாராளமுடையவர்களாக, எந்த அளவிற்கு செல்வம் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதனை நாம் இந்த ஒரு செய்தியின் மூலியமாகவே தெரிந்து கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் நாம் ரமலானிலே இருக்குகின்றோம். அதிகமான நம்முடைய செயல்கள் என்ன தெரியுமா? தர்மங்களை வழங்க வேண்டும். நம்மள்ட்ட என்ன இருக்கோ, என்ன நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். நம்முடைய ஈகை பண்புகளை, நம்முடைய தர்மங்களை அதிகமாக நம்முடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்திலே ரூமாயின் என்ற ஒரு கிணறு, மதீனாவிலே மிக ஃபேமஸான ஒரு கிணறு. இன்றைக்கும் மதீனாவிற்கு செல்பவர்களுக்கு தெரியும், ரூமாயின் என்ற ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த சிறப்பை பின்னால் சொல்கின்றேன். அந்த கிணற்றினுடைய சிறப்பை நான் இந்த சம்பவம் முடியும் பொழுது சொல்கின்றேன். அந்த கிணற்றில் அதிகமான தண்ணீர் வரும். எந்த அளவிற்கு என்றால் மதீனாவே பஞ்சத்தில் இருந்தாலும் அந்த கிணற்றில் மாத்திரம் தண்ணீர் இருக்கும். அந்த கிணறு யாருக்குரியது என்றால் ஒரு யூதனுக்குரியது. அந்த யூதன் அந்த தண்ணீரை அதிகமான விலைக்கு விற்பான். இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த ரூமா என்கின்ற கிணற்றை வாங்கி மக்களுக்காக, அல்லாஹுக்காக வக்ஃப் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக கூறுகின்றார்கள். யாரும் முன்வரவில்லை. நாமெல்லாம் நம்ம அந்த இடத்துல எல்லாம் இருந்திருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? வேற யாராவது வாங்கி கொடுக்கட்டுமே, வேற யாராவது கொடுக்கட்டுமே என்பதாக நம்ம கொஞ்சம் பேக் அடிச்சிருப்போம். ஆனால் அன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரும் கொடுப்பதற்கு முன்னால் நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக முன்னெடுக்குகின்றார்கள். முன்னெடுத்தால் அந்த யூதனிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். யூதனே, இந்த கிணத்தை எனக்கு வித்துரு, இந்த கிணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் அந்த யூதன் சொன்னான், எனக்கு இதிலிருந்து அதிகமான லாபங்கள் வருகின்றது, இதை நான் எப்படி உங்களுக்கு விற்பேன்? விற்க முடியாது என்பதாக கூறுகின்றான். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்க விற்கலாம் வேணாம், நம்ம என்ன பண்ணிக்குவோம்? பார்ட்னரா இருந்துக்குவோம். இந்த கிணற்றை ஒரு நாள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மறுநாள் நான் வைத்துக் கொள்கின்றேன். நீங்கள் வைத்திருக்கும் பொழுது அதை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதாக சட்டங்கள் இயற்றப்படுகின்றது. அந்த நேரத்தில் அதிகமான காசுகளை, பணங்களையும் கொடுத்து அந்த கிணற்றிற்கு பார்ட்னரா இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாறுகின்றார்கள். அந்த யூதன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நாள் அவன் விற்பான், அதிகமான பணத்திற்கு தண்ணீரை விற்பான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாள் வரும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், யாருக்கு தண்ணீர் வேண்டுமோ எடுத்து கொள்ளுங்கள் என்பதாக. இப்படியே காலங்கள் உருண்டோடியது. அந்த யூதன் ஒரு காலகட்டத்திற்கு மேல் பார்த்தான், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுடைய நாட்டில் எப்பொழுது வருமோ அப்பொழுது மாத்திரம் தண்ணீரை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். யூதனிடம் தண்ணீரை வாங்குவதில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த யூதன் பார்த்தான், உஸ்மானே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கிணற்றை முழுசா உங்கள்கிட்ட வித்தர்றேன், பணத்தை மட்டும் கொடுங்கன்ட்டு வாங்கிக்கிறான். பணத்தை வாங்கி கொண்டு முழு கிணறும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரிலே விற்கப்படுகின்றது.
விற்கப்பட்டவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த முழு கிணற்றையும் நான் அல்லாஹுக்காக வக்ஃபு செய்கின்றேன் என்பதாக முழு கிணற்றையும் வக்ஃபு செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அந்த கிணற்றினுடைய சிறப்பை சொல்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்னால், நபித்துவம் பெற்றதற்கு பின்னால் அதிகமாக நீர் அருந்திய கிணறு ரூமா. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பதற்காக நீர் எடுத்த கிணறும் ரூமா. எந்த அளவிற்கு சிறப்புடைய கிணறு! இன்றைக்கு நாம் பார்க்கலாம், சவுதி அரசாங்கத்திலே ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரிலே ஒரு பேங்க் அக்கவுண்ட். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் மாதிரி கிடையாது. ஒரு தனி சிறப்பான ஒரு பேங்க் அக்கவுண்ட். நம்ம நாட்டில் தான் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வட்டி இருக்கும். ஆனா அங்க அப்படிலாம் கிடையாது, வட்டிலாம் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரிலே ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. தினம் தினம் அதிகமான பொருள் அதில் டெபாசிட் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. பணங்கள் அதுல டெபாசிட் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. எங்கிருந்து அந்த பணம் வருகின்றது என்று பார்த்தால், அந்த ரூமான் என்ற கிணற்றை வைத்தார்களே, அந்த கிணற்றிலிருந்து அதிகமான நீர்கள் இறைக்கப்பட்டது. அதன் மூலியமாக அறுவடைக்கு சென்றது. தண்ணீர்கள் அறுவடைக்கு கொடுக்கப்பட்டது. அறுவடை அடைந்து அதிலிருந்து அதிகமான லாபங்கள் ஈட்டினார்கள். அதன் மூலியமாக பல்வேறு கம்பெனிகளையும் பல்வேறு தொழில்துறைகளையும் ஓபன் செய்தார்கள். அதன் மூலியமாக பல்வேறு லாபங்கள் ஈட்டியது. அந்த லாபங்களை எல்லாம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர்களிலே போட்டுக்கொண்டே வருகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், மக்கள் யாரெல்லாம் ஏழ்மைப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் படிப்பதற்கும் உணவு உண்பதற்கும் கேட்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அதிகமான செலவுகள் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் பொழுதும் தாராள குணத்துடன் வாழ்ந்தார்கள். மௌத்தான பிறகும் அவர்களுக்காக அவர்களுடைய பொருளாதாரங்களிலிருந்து அதிகமான சதக்காக்கள் செய்யப்படுகின்றது என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த தாராள குணத்திற்கும் தர்ம குணத்திற்கும் முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு பிறகு என்ன செய்யப்படுகின்றார்கள்? ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டால் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். ஷஹீதாக்கப்பட்டால் அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 நபர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். யார் 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 தேர்வு செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அஷரத்துல் முபஷராவில் 6 நபர்களை தேர்வு செய்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 6 சஹாபாக்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அந்த 6 சஹாபாக்களிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நம்ம 3 பேர்ல 3 பேரு விட்டு கொடுப்போம். 6 பேர் இருந்தா என்ன பண்ண முடியாது? ஒரு ஆளை தேர்வு செய்ய முடியாது. நம்ம 3 பேர்ல 3 நபர்களை விட்டு கொடுப்போம் என்பதாக கூறுகின்றார்கள். இன்றைக்கு ஏதாவது சின்ன பதவிகளை நாம் யாராவது விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் அன்றைக்கு இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட பதவி தெரியுமா? ஆப்கானிஸ்தானிலிருந்து மொரோக்கோ வரைக்கும் ஒற்றை தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை யாராவது விட்டு கொடுப்பார்களா? ஒரு சின்ன கவுன்சிலர் பதவியை நாம் விட்டு கொடுப்போமா? யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் அன்றைக்கு இந்த 6 சஹாபாக்களிலே 3 சஹாபாக்கள் விட்டு கொடுத்தார்கள். விட்டு கொடுத்தால் அங்கே 3 சஹாபாக்கள் நிற்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உங்க 2 பேத்தை விட நான் சிறந்தவன் கிடையாது, என்னை விட நீங்க 2 பேரும் சிறந்தவர்கள், நான் விட்டு தருகின்றேன் என்பதாக விட்டு கொடுக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த 2 சஹாபாக்களும் நின்றார்கள். நம்மை போன்ற ஆட்சிக்கு ஆசைப்பட்டல்ல, பதவிக்கு ஆசைப்பட்டல்ல, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இன்னும் நிலைநாட்ட வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்யப்படுகின்றார்கள். தேர்வு செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துகின்றார்கள். இந்த
ஹுலஃபாயுர் ராஷிதீன், நான்கு ஹலிஃபாக்களிலே அதிகமான ஆட்சி நடந்தது, அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்தது யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கெல்லாம் நாம் குரான்களை புரட்டுகின்றோமே, இந்த குரான் அன்றைக்கெல்லாம் யாருடைய கைகளிலும் கிடையாது. ஒரே ஒரு குரான் தான் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திற்கும், ஆப்கானிஸ்தானிலிருந்து மொரோக்கோ வரைக்கும் ஒரே ஒரு குரான் தான் இருந்துச்சு. யாரும் காப்பிலாம் பண்ணல. யார் மனனம் இட்டு இருந்தார்களோ அப்படி மனனம் செய்து கொண்டே இருந்தார்கள். எதையும் பார்த்துலாம் மனப்பாடம் பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் ஹாஃபில்கள் குரானை பார்த்து மனப்பாடம் செய்கின்றார்கள். ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது. இங்கிருந்து ஒரு சட்டம் வேண்டும் என்றாலும், எங்கு ஆப்கானிஸ்தானில் ஒரு சட்டம் வேண்டும் என்றாலும் எங்கேதான் வருவாங்க? மதீனாக்கு தான் வர வேண்டும். அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவை எடுக்குகின்றார்கள். குரானை நம்ம என்ன பண்ணணும்? பிரதி எடுக்கணும், காப்பி பண்ணணும்ட்டு பிரதி எடுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6 to 7 பிரதிகள் எடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் குரான் அனுப்பப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் நம்முடைய கைகளிலே குரான் தவழுகின்றது. யாருடைய உழைப்பு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உழைப்பு. அது மாத்திரமல்ல, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஷஹீதாக்கப்பட்டார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட அவர்களுடைய 12 ஆண்டு காலம் ஆட்சி. அந்த ஆட்சி காலத்திலே அப்துல்லா இப்னு சபாயின் என்ற ஒரு கொடியவன் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அவனுடைய இஸ்லாம் எப்படி தெரியுமா இருந்தது? இஸ்லாத்தை பேரளவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதாக அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். சில புத்தி கெட்ட வாலிபர்களை அழைத்தான். அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தவறாக அவர்களுக்கு புரிய வைத்தான். உஸ்மான் சரியான ஆட்சியாளர் அல்ல, அவர் ஷஹீதாக்கப்பட வேண்டும், அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதாக எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு சில வார்த்தைகளை பேசினான். அந்த இளைஞர்கள் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே கடைசி பகுதியிலே கிளர்ச்சிகளுக்கு முன்னால் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டை சுற்றி முற்றுகை இடுகின்றார்கள். அந்த கயவர்கள் முற்றுகை இடுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக முற்றுகை தொடர்கின்றது. தொடர்ந்தால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய வீட்டினுடைய கூரைக்கு மேலே ஏறுகின்றார்கள். அந்த மக்களை நினைத்திருந்தால் அந்த இளைஞர்களை அவர்களுடைய இராணுவத்தை வைத்தும் அவர்களுடைய ஆர்மியை வைத்தும் அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கலாம். இன்றைய ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? ஒரு போராட்டம், நியாயத்திற்காக ஒரு போராட்டத்திற்கு வந்தால் கூட அடித்து விரட்டுகின்றார்கள். ஆனால் அன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னுடைய கைகளால், என்னுடைய இராணுவத்தினால் எந்த ஒரு முஸ்லீமும் பாதிக்கப்படக்கூடாது, ஆகையினால் நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன், அவர்கள் முற்றுகையிடட்டும் என்பதாக விட்டுவிட்டார்கள். பல்வேறு சஹாபாக்கள் கேட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனே, நீங்கள் கூறுங்கள், இந்த இளைஞர்களை இந்த இடத்திலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்துகின்றோம் என்பதாக. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 2 மகன்கள், யார் அந்த 2 மகன்கள்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகின்றார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டினுடைய பாதுகாவலராக நீங்கள் நில்லுங்கள் என்பதாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்குகின்றார்கள். நீங்கள் இருவரும் உங்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதாக. ஒரு நாள் அவர்களுடைய வீட்டினுடைய கூரைகளுக்கு மேலாக ஏறுகின்றார்கள். ஏறி அந்த இளைஞர்களிடம் கேட்கின்றார்கள், இளைஞர்களே, நீங்கள் என்னை கொல்ல துடிக்கின்றீர்கள், என்னை எப்படியாவது நீங்க கொல்லணும்னு பாக்குறீங்க. ஒரு முஸ்லிமை கொல்லுவதற்கு 3 காரணங்கள் இருக்குகின்றது. முர்த்தத், ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவரை நீங்கள் கொலை செய்யலாம். நான் இப்பொழுது வரை இஸ்லாத்தில் தான் இருக்கின்றேன். 2வது ஜினா, நான் விபச்சாரம் செய்திருந்தால் நீங்கள் என்னை கொலை செய்யலாம். நான் இஸ்லாத்திற்கு முன்பாகவும் சரி இப்பொழுதும் சரி நான் எந்த ஒரு விபச்சாரமும் செய்யவில்லை. 3வது, யாரையாவது அநீதியாக கொலை செய்திருந்தால் நீங்கள் என்னை கொலை செய்வதில் நியாயம் இருக்குகின்றது. நான் இஸ்லாத்திற்கு முன்பாகவும் சரி இப்பொழுதும் சரி
நான் யாரையும் கொலை செய்யவில்லை, நீங்கள் எதற்காக என்னை கொல்ல துடிக்குகின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் கொல்வதற்காக ஆர்வமாக இருக்குகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டிற்குள்ளாக வருகின்றார்கள். மறுநாள் காலை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எடுத்து ஓதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டினுடைய கதவுகளை உடைக்குகின்றார்கள். உடைத்து உள்ளே வருகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய கழுத்தை அறுக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறகு அவர்கள் வஃபாத் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எந்த அளவிற்கென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், நாங்கள் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த காலம், அந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வீட்டிற்குள்ளாக சென்று அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தோம். அதில் ஒரு ஆயத்தின் மீதாக அவர்களுடைய இரத்த கரை படிந்திருந்தது. ஃபஸயக்ஃபியகுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம். அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் உங்களுக்கு கெடுதல் விளைவிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன், அவன் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்குகின்றான் என்கின்ற ஆயத்தின் மீதாக அவர்களுடைய இரத்த துளிகள் பட்டிருந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் விஷயம், அதிகமாக நாம் தர்ம சிந்தனை உடைய மக்களாக மாற வேண்டும். நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் பணம் இருக்கின்றது என்றாலும், ஒரு 100 ரூபாய் தான் நமக்கு சம்பளம் வருகின்றது என்றாலும், 1 ரூபாயை நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள், அந்த 99 ரூபாயினுடைய பரக்கத் நமக்கு தெரியும். அப்படிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வியாபாரங்களை எல்லாம் மக்காவிலே விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்தார்கள். வந்த பொழுதும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறினார்கள். அதிகமான சம்பவங்களை சொல்வதற்கெல்லாம் நேரமில்லை. அதிகமான சம்பவங்கள் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசலாம். அதிகமான தர்ம சிந்தனை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் ரமலானிலே இருக்குகின்றோம். அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அதே போன்று இரண்டாவது விஷயம், அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் புத்தி கெட்ட வாலிபர்களாக இருந்தார்கள். யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய மக்களாக இருந்தார்கள். எது இஸ்லாம் என்பதனை தெரிந்து இருந்தும் அவர்கள் அதற்கு மாற்றம் செய்தார்கள். அவர்களுடைய அறிவின் மூலியமாக அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்தார்கள். நாம் எது இஸ்லாம் என்பதனை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.